நண்பர்களே, ஒரு ராணி தன் சொந்த குடும்பத்தையே கொன்றுவிட்டு ஆட்சியை பிடித்தாள்னு கேட்டா நம்புவீங்களா? இது பைபிள்ல இருக்கும் மிக கொடூரமான கதைகளில் ஒன்று. அவளுடைய பெயர் அத்தாலியா. அவள் யாருன்னு தெரியுமா? இஸ்ரவேலின் மிகவும் கொடிய ராஜா ஆகாப், அவன் மனைவி ஏசபேல், இந்த இருவரோட மகள். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவள் அவர்களையும் மிஞ்சினாள். அவளுடைய மகன் அகசியா ராஜா இறந்ததும் ஒரு தாயாக அவள் அழவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அந்த குழப்பமான நேரத்தை அவள் ஒரு வாய்ப்பாக பார்த்தாள். அடுத்தது அவள் செய்தது யாராலும் கற்பனைக்கே வராத கொடூரம். அவள் என்ன கட்டளை கொடுத்தாள்னு தெரியுமா? ராஜ சிம்மாசனத்துக்கு உரிமை உள்ள எல்லாரையும் கொன்று விடுங்கள். அதாவது தன் சொந்த பேரன்களையே கூட. அவளுக்கு ஒரு விஷயம்தான் முக்கியம், அதிகாரம். அதற்காக அவள் எதையும் செய்ய தயார். அவள் தன்னைத்தானே ராணியாக அறிவிச்சுக்கிட்டு யூதாவை 6 ஆண்டுகள் ஆட்சி செய்தாள். அந்த 6 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயம், அழிவு, தேவாலயமே தீட்டுப்பட்டது. ஆனா இந்த இருட்டுல ஒரு சின்ன ஒளி இருந்தது. ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பிச்சது. அவன் பெயர் யோவாஸ், அவளுடைய பேரன். ஒரு துணிச்சலான பெண், ஆசாரியரின் மனைவி, அவனை ரகசியமா மறைத்து வளர்த்தாங்க. 6 வருடம் யாருக்கும் தெரியாமல் அவன் பாதுகாப்பாக வளர்ந்தான். பின்னர் ஒரு நாள் சரியான நேரம் வந்தது. யோவாஸ் 7 வயசானப்போ அவனுக்கு ரகசியமா முடிசூட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் எல்லாரும் ஒன்றாக எழுந்தாங்க. அந்த நேரத்தில் அத்தாலியா ஓடி வந்து கத்தினாள், துரோகம், துரோகம். ஆனா அது அவளுக்கு ரொம்ப லேட். அவ செய்த எல்லா கொடூரங்களுக்கும் கடைசியில் தீர்ப்பு வந்தது. அவ எந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாலோ அதே இடத்திலேயே அவள் மரண தண்டனை பெற்றாள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. தீமை சில காலம் வெல்லுற மாதிரி தோன்றலாம், ஆனா கடவுளின் நீதி எப்போதும் கடைசியில் வெல்லும். இது உங்க மனசு தொட்டிருந்தா கமெண்ட்ல எழுதுங்க, ஆமென். மேலும் இப்படிப்பட்ட ஆழமான பைபிள் உண்மைகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.